நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நமக்கு பிரியமானவங்க சில சமயம் அவங்க ஒரு மென்டல் பேட்டில் இருக்கும்போது அதனுடைய தாக்கத்தை நம்ம மேலே இறக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை கோபிச்சு கத்தவோ இல்லை நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டோ போயிடுவாங்க. எதுக்கு நம்மளை கத்துறாங்க, நம்ம என்ன பண்ணோன்னு பல நேரங்களில் நமக்கு புரியாது. பட் அவங்களோட வெளிப்பாட்டில் நம்ம ஹர்ட் ஆகி உட்காந்துருப்போம். இப்படி அவங்க கோபத்துக்கு நீங்கள் ரூட் காஸாக இல்லாத பட்சத்தில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மென்டல் பேட்டில் பலதரப்பட்டதாக இருக்கலாம். இதர் அவங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் பற்றின ஒரு பயம், இல்லை சைல்ட்ஹுட் மெமரிஸோட ஒரு ரிவைவல், ஏதாவது ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தின நினைவூட்டல், அதுவும் இல்லை ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி, செல்ஃப் ஒர்த் பார்த்தின முரண்பாடுகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட பேட்டல்ஸ் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதனுடைய ரூட் காஸை நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியாத போது இயலாமையிலையோ இன்செக்யூரிட்டிலையோ அவங்களுடைய கோபங்கள் உங்கள் மேலே ப்ராஜெக்ட் ஆகலாம், இல்லை டிஸ்பிளேஸ் ஆகலாம். இதை டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். பட் இதில் கொலாட்ரல் டேமேஜ் நமக்கு தான். அவங்க அப்படி பண்ணுறதுக்கு மேஜர் ரீசன் நம்ம அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களில் தி சேஃபஸ்ட் பர்சன், ஈஸி டார்கெட், இதுதான் ரீசன். சரி, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸ்டாப் பர்சனலைசிங், ஸ்டார்ட் அப்சர்விங். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட அப்படி கத்துறாங்கும் போது என்ன எதுக்கு கத்துறாங்க அப்படிங்கிற கேள்வியை, இவனுக்கு என்ன பிரச்சனையோ என்கிட்ட கத்துறான், இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்க. இது நார்மலாக நம்ம பண்ணுறது தான். பட் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில், அந்த பாயிண்டில் எல்லா நேரமும் நம்ம இந்த கிரவுண்டட்னஸோடு இருக்க மாட்டோம். அதுவே இதை மாதிரி ஒரு பேர் சொல்லி ஒரு ப்ரிப்பேர்னஸோடு நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு பாப்பப் ஆகும். ரெஸ்பாண்ட் அண்ட் டோன்ட் அப்சர்வ். இப்போ அவங்களோட இன்செக்யூரிட்டியோ ஆங்கரையோ இயலாமையோ உங்கள் மேலே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் எது உங்களுடையது அல்ல, இந்த விஷயங்களில் கான்ஷியஸ் ஆயிருங்க. அவங்களோட எல்லா எமோஷன்ஸையும் நீங்கள் அக்கௌண்டபிளாக நீங்கள் தூக்கி சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களை சைக்கலாஜிக்கலாக அந்த இன்சிடென்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுங்கள். செட் பிஹேவியரல் பவுண்டரிஸ், நாட் எமோஷனல் வால்ஸ். இந்த மாதிரி அவங்களோட அன்பிளசன்ஸை நம்ம மேலே இறக்கி வைக்கும்போது நமக்கு நம்ம தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்ததாக பல நேரங்களில் தோணலாம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்சனை நம்ம லைஃப்லேருந்து ஷட் டவுன் பண்ண நினைப்போம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம், இல்லை திருப்பி கத்திடுவோம். அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டர்ல தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம டோட்டலாக எம்பத்தட்டிக்காக இருக்கணும்னு சொல்ல வரல. பட் உங்களுடைய விருப்பமின்மையை கம்பேஷனேட்டாக வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இப்படி என்கிட்ட பேசாத, இந்த மாதிரி கான்ஷியஸாக நீங்கள் பதிவு பண்ணலாம். அந்த ஸ்பாட்டில் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த ஒரு தருணத்தில் அதே மாதிரி ஒரு பிஹேவியர் அவங்க வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்கள் பந்தம் முக்கியம்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை இம்பல்சிவாக நான் எனக்கு தோன்றதை வெளிப்படுத்துவேன், நீ எனக்கு ஈஸி டார்கெட்னு மட்டுமே உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாங்கன்னா அப்போ யூ கேன் கன்சிடர் பில்டிங் த எமோஷனல் வால். நம்ம கடினமாக நடந்துக்காமலே நம்மளோட பவுண்டரிஸை செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ ரிமெம்பர், எம்பத்தி டஸ் நாட் ரிக்வயர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அவங்களோட பேட்டில் ஃபீல்டில் நீங்கள் போய் ஒரு சோல்ஜராக நின்று அவங்க எமோஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணணும்னும் தாங்கி பிடிக்கணும்னும் அவசியம் கிடையாது. ஹேண்டில் வித் கேர்.